செத்தது செம்பிக்கிறங்கிறதுனால வெளியூர் ஆவி எங்கேயோ வர வச்சு. ஏ மகேஷ் அண்ணே, ஆண்டனி என்ன செம்பிகரில் தான் செத்த நீங்க யாராவது சொன்னீங்க? இல்லையாண்ணே, நான் எதுவும் சொல்லியே. அப்போ எப்படி அவனுக்கு செம்பிகரன் தெரியும்? ஏதோ பேசியிருந்தானே, லாக்கர் பத்தின விஷயம் கூட அவனுக்கு தெரிஞ்சுக்குது. அதான் டக்குனு எஸ்ஐட்டானோ. ஏய், அவன் ஆண்டனி நான் அவகிட்ட தான் பேசிக்கிறான். ஏதோ மறைச்சிக்கிறான்டா. கூப்பிடா புறா. இவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லது பண்ணது போறோம். நம்ம பேங்காக் போயிடலாம். அங்க நிறைய பேய்ங்க கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் உள்ளவா, அண்ணன் கூப்பிடுறாரு. எதுக்கு? நான் தான் ஒரு வாரம் ஆகும்னு சொன்னேன்ல. அந்த விஷயம் தான் உங்ககிட்ட பேசணுமா? உள்ளவா. ஐயோ டைம் ஆகுதுல, அங்கெல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் வெயிட்டிங். இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாம் சொல்லு. நீ வா, நான் வந்து விட்டு வந்துடுறேன். என்ன அது? ஆமா, எதுக்கு இப்ப தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருக்கீங்க? பணம் எங்கடா? என்ன பணம்? அட்டிங் ஆண்டனி என்கிட்ட நான் கொடுத்த பணம் எங்கடா? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? ஆண்டனி அவதான் வரவே இல்லையே. அப்ப ஆண்டனி என்ன செம்பிகரில் செத்தது மட்டும் இவருக்கு தெரியும். சார் அது அப்படி இல்லை சார், அது நீங்க நினைக்கிற மாதிரி. மாஸ், எல்லாம் முடிஞ்சது. நீ செம்பிக்கரைக்கு போய் லோக்கர்ல பணத்தை அடிக்க முயன்றது எல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சு போட்டு. இப்போ கேள்வி என்னண்டா, அவங்க உன்னை முடிக்க போறாங்களா இல்ல நீ அவங்கள முடிக்க போறியான்னு தான். ஹேய், இந்த வாட்டி அந்த கதையெல்லாம் நடக்காதுன்னா யாருட்ட? ஏய், ஆண்டனி நான் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பணம் இரட்ட சொல்லல சார். மகனை இங்கிருந்து உயிரோட போக மாட்டேன். என்ன இங்க இருந்து அனுப்பாட்டி உங்க உயிருக்கு தான் சார் டேஞ்சர். என்னதே? ஏட்ல வந்து என்ன மேட்ரியா? ஏய் சார், நான் சொல்றத கேளுங்க சார், எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல. கேட்னா இருக்கா? சரி, ரைட், ஓகே. என்னடா ஓகே? நான் சொல்றது புரிய மாட்டேங்குது சார். ஆண்டனி வந்து நிறாரு, மகனை சாவச்சிரணும். சொல்லிட்டேன். பெரிய ஆளு பார்த்தா போடா, வயசுல உட்கார வைங்க. சொல்லிட்டே இருக்கற, உனக்கு நேரம் சரி. சக்திடா. சக்தி எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சியா? சக்தி எந்த ரூபத்தில் என்றாலும் வருவான். எவனாலும் என்ன அழிக்க முடியாதா. உங்க எல்லாரையும் இவனை வச்சு கொல்ல போறேன்டா மக்கா. டேய் மாஸ், நீங்க இருந்து நம்ம கிளம்பலையா? மறுபடியும் முட்டாளாகிட்டல நீ. என்ன வச்சு செய்றியா நீ? என்ன உள்ள முதல்ல இங்கிருந்து வெளிக்கலாம். எதுக்கு என்ன வச்சு நீ எவ்வளவு பேர் கொலை போற? மறுபடியும் நான் கொலைகாரன் ஆக்கிட்டல நீ. போயிடுறா. கொஞ்சம் அமைதியா. போ சொல்றாங்க ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? போய் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க கூட தயாராக இல்ல.
மூச்சை பார்த்து கடல்ல என் மூச்சை பார்க்க எனக்கே வெறுப்பா இருக்குது. போய் என்ன விட்டு போ. நீ நினைக்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறான். ஒரு வார்த்தை பேச அப்படியே கொஞ்சம் உயிரோட இருந்தாலும் வச்சு செய்வேன். அப்படியே போயிட்டா சொல்ல அடிச்சு வா. வேண்டாம். அப்ப போயிரு. போ. நான் போறேன். எல்லாம் எரியுது. நீ சீக்கிரம் கிளம்பு. யாராவது வந்துருவாங்க. கிளம்பு. நீ எங்கடா இங்க வந்த? டேய் அவனை புடிங்கடா. வண்டியில ஏறு. சொல்றத கேளு. வா. வந்து வண்டியில ஏறு. இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சக்தி தான். சக்தி இல்ல, அவன் பேரு மாஸ். அண்ணா ஆண்டனி என்ன சாகும்போது செம்பிக்கர ஃபேக்டரியில் அவனை நான் பார்த்தேண்ணே. செம்பிக்கர்ல ஆக்டிவ் போட்டது அவன் தான். இப்போ எம்எல்ஏ போட்டது அவன் தான் சார். உங்களுக்கு வேண்டியவங்க 2 பேர் சாகும்போதும் அவன் அங்க இருந்திருக்கான். பத்தாததுக்கு அந்த தூக்கு தண்டனை கைதி கமல் ஏகாம்பரம் வேற அங்க. உங்களுக்கும் சக்திக்கும் என்ன சம்பந்தம்? நிறுத்துறா. சக்தி யாருன்னு தெரியுமா உனக்கு? அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன சார்? அவன் ஏன் சார் டார்ச்சர் பண்ணல? அவர் உங்க அப்பாடா.